வணக்கம் நண்பர்களே. மெத்த படித்த மேதாவிகள் எண்ணிலடங்காத பேர் இந்த பூமியில் நாம் இருக்கிறோம். இருந்தும் கூட, இன்னமும் குப்பைகள எப்படி சரிவர பராமரிக்கிறோம் அப்படின்ற அறிவு கொஞ்சம் கூட இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ப ஒரு குப்பைய நீர்நிலைகள்ல போடும் பொழுது, அந்த நீர்நிலைகள் மாசடைவதோடு இல்லாம, அதை தூய்மை செய்யக்கூடியவர்களும் மனிதர்கள் தான். அப்படின்ற சின்ன அறிவு கூட இல்லாத நாம, அரக்க குணம் படைத்தவங்களா இருக்கிறோம். அடுத்த உயிர்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம, கண்ட இடத்துல கண்டபடி குப்பைய போட்டுக்கிட்டு, உலகத்துல மனித, மிருகங்களுடைய அட்டூழியம் அதிகமாயிற்றுக்கு. இந்த நிகழ்வு நம்ப எத நோக்கி போறோம்ன்ற தெரியாம ஒரு பாதைய நோக்கி போயிட்டுருக்கிறோம். பாவத்த மேலும் மேலும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "தாய பழிச்சாலும் தண்ணீர பழிக்கக் கூடாது" அப்படின்னு சொல்ட்டு. தண்ணீருக்கு நாம இப்ப குடுத்திருக்கிற மரியாதை சாக்கடை அப்படின்ற ஒரு பேர் குடுத்துட்டுருக்கிறோம். பயன்படுத்தின அனைத்து நீர்களையும் நம்ப வெட்ட வெளியில அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. சாக்கடையா மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு மனிதனும் காரணமா இருக்கிறோம். விலங்குகள் ஒருபோதும் அதற்கு காரணம் இல்ல. நாம தான் அதுக்கு காரணமா இருக்கிறோம். நம்ம என்ன பண்ண போறோம்? குப்பைகள் அதிகமாயிட்டு இருக்கு. அது கோபுரமா வளர்ந்துகிட்டு இருக்கு. எப்ப இத புரிஞ்சுகிட்டு நாம சரி செய்ய போறோம்? அரசாங்க அதிகாரிகளும் கண்மூடித்தனமா இருக்கிறாங்க. சாதா சாமானிய மனிதர்களாகிய நாமும் இத கண்டுகொள்ளவில்லை என்றால், இந்த பூமியின் நிலை என்ன? வரக்கூடிய மனிதர்கள், வரக்கூடிய சந்ததிகள் நோயாளிகளாகவே இந்த பூமியில் பிறக்கிறார்களே! இதற்கு கொஞ்சமாவது கண்ண திறந்து நாம பார்க்கிறோமா? அப்படின்னா இல்ல. உலகத்துல எத்தனையோ நாடுகள்ல தூய்மை பணி செய்வதற்கு பல இயந்திரங்கள் வந்துருச்சு. இன்னமும் நம்ப ஆளுங்க சாக்கடையில இறங்கி கைய வச்சு தான் அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாரி உபகரணங்கள வச்சு தான் பெருக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பொழுது நீங்க சமூக நீதி, சமத்துவம் கண்டது போனத பேசிக்கிட்டு சோறு போடுறதுனாலயோ, அவங்க கூட சேர்ந்து ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறதுனாலயோ சமூக நீதி வந்துற போறதில்ல. கீழ இருக்கக்கூடிய மனிதர்களை மேலே கொண்டு போவதற்கு எத்தனையோ படிப்புகள நீங்க சொன்னீங்க. எத்தனையோ சலுகைகள் குடுத்தீங்க. மேல இருக்கிற மேல் சாதி மக்கள கீழ கொண்டு வர என்ன பண்ணீங்க? இந்த தொழில மேம்படுத்தி, இந்த தூய்மை பணியாளர்களுக்கு சரியான உபகரணங்களையும், சரியான ஊதியத்தையும் கொடுத்திருந்தா சரியான தகுதியான நபர்களை எடுத்திருந்தா, எத்தனையோ மேல் சாதி மனிதர்கள் அந்த கீழ்மட்ட வேலைகளுக்கு வந்திருப்பாங்களே! இன்னமும் மேல் சாதி மக்கள் கீழ்நிலை வேலைகளை விரும்பாம இருக்கிறதுக்கு யார் காரணம்? ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய இந்த சமூக நீதி பேசக்கூடிய அரசாங்கம் தான். இல்லையா? பேசிக்கிட்டே இருக்கிறீங்க சமூக நீதி. ஆனா போராட்டம் ஒண்ணும் முடிஞ்ச மாதிரி